6ஆம் இடத்தில் குரு, உச்சம் பெற்ற குரு. இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு மன விரக்தியை கொடுக்கும், மன வலியை கொடுக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், தடை தாமதங்கள் ஏதாவது அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்டா வேலைக்கு போகிறோம், நீ போனாவே ஏதாவது ஒரு பிரச்சனை வருமேன்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. அந்த நிலை அப்படியே தான் இருக்கும். நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியமான ஒரு மனநிலையோட இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் பூ மாதிரி விலகிடும். இருக்கிற பிஸ்னஸை ரன் பண்ணுங்க, அது நல்லா போகும். புதுசாக எதுவும் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை அப்படியே தள்ளுங்க. ஒரு வருஷம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை தீர்ந்துடும். பூர்வீக ஜென்மாக்கள்ல நீங்க என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சிருக்கீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 1ஆம் பாவம் ராகுவை பத்தி பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சுயஸ்தான ராகுத்துல டிமெரிட்ஸும் இருக்கு, பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு, சனி பாத சனியா தான் இருக்காரு. அந்த 25% இம்பாக்டா ஒரு கொடுக்கணும்ன்ற சிச்சுவேஷன் தான் இருக்காரு. ஆனா குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப பாத சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. ருணரோக சத்துருஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அப்ப கும்பராசி அன்பர்கள் கடன்ல இருந்து ஃபர்ஸ்ட் விமோச்சனம் அப்படின்றது வந்துடும். எப்படி? கும்பராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம். கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு நன்மைகளும் தீமைகளும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமா இருக்கு. என்ன சார், வாழ்க்கையில் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம், ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை, எல்லாத்துலேயுமே பிரச்சனையாக இருக்குது, இதில் நல்லதே நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். 2026ஆம் ஆண்டு இப்படி தான் இருக்குமா? அதில் பார்த்திங்கன்னா சில கெட்ட விஷயங்கள் இருக்குது, சில நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் எப்போவுமே எல்லா நேரமும் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் சில ராசி என்பர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு அமைப்பு 2026ஆம் ஆண்டு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது. கெட்டதை தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்ம எங்கே தவறு செய்ய போகிறோம், எந்த இடத்துல மாட்ட போகிறோம்னு தெரிஞ்சுக்கும் போது சேஃப்டியாக இருந்தீங்கன்னாவே அதுவுமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக மாறிடும். ஏன்னா எப்போவுமே ஃபெயிலியர்ஸ் இல்லை அப்படின்னா லைஃப்பில் சக்ஸஸ் தான். அப்போ அந்த ஃபெயிலியர்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், பிரச்சனைகள் குறையுமா இல்லையா? அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வருஷம் உங்கள் ராசியிலே ராகு இருக்கார், 7ல் கேது, 6ஆம் இடத்தில் குரு, உச்சம் பெற்ற குரு. இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு மன விரக்தியை கொடுக்கும், மன வலியை கொடுக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், தடை தாமதங்கள் ஏதாவது அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் சில விஷயம்லாம் முயற்சி பண்ணியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த வருஷம் கேக்வாக் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா அதிகமான முயற்சிகளை செஞ்சு தான் ஆகணும். இப்போ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒரு வாட்டி ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்தால் என்ன பண்ணுவீங்க, இந்த வருஷம் அப்படி தான் இருக்கும், திருப்பி ஒரு வாட்டி முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற நிலை மாறும். அப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு 6 மாதமாகவே இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த நிலை தான் இருக்குது. சார் நான் வேலைக்கு ட்ரை பண்ணேன் சார், வேலையே கிடைக்க மாட்டேங்க சார், ஒரு டெம்பரவரியாக ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா கூட போதும், என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறீங்க, அப்போ ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்போ முயற்சிகள் அதிகமாக பண்ணணும். வேலையில் இருக்கவங்களுக்கு கடுமையான மன ரீதியான பாதிப்பு. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யலை, அலிகேஷன்ஸு, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத யாராவது ஒருத்தர் பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை மாட்டி விடுறது, ஏதாவது ஒரு பிரச்சனை. நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் எப்படி இந்த ஸ்கூல் பசங்க காலைல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுவாங்களோ அது மாதிரி ஏன்டா வேலைக்கு போகிறோம், நீ போனாவே ஏதாவது ஒரு பிரச்சனை வருமேன்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. அந்த நிலை அப்படியே தான் இருக்கும். ஆனால் என்னென்னா அதை ஏற்றுக்கிட்டு நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியமான ஒரு மனநிலையோட இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் பூ மாதிரி விலகிடும். கும்பராசி என்பர்களுக்கு அது முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். என்னன்னா சில பிரச்சனை வரும்போது ஏன் நம்மளுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, எனக்கு மட்டும் நேரம் நல்லாவே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதனால தான் பிரச்சனை. நீங்கள் உங்களை மாதிரி ஒரு சாதனை படைக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டால் கும்பராசி தான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, பிரச்சனையோட அளவு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி, அதில் தைரியமாக சந்தித்து சாதனை படைக்கக்கூடிய ராசி கும்பராசி தான். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சின்ன விஷயம். இல்லை சார் இதுக்கே என்னால் முடியல சார், வேலையில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதை நீங்கள் கடந்து போனீங்கன்னா மாறிடும்.
அதை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டு. அப்போ என்ன பண்ணும், கொஞ்சம் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்தும். அது என்ன வழிபாடுன்னு கரெக்டாக கடைசி சொல்லிடுறேன், அதை செஞ்சுக்கோங்க. அதே போல் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் கம்மியாக இருக்கும், காம்படிஷன் அதிகமாக இருக்கும். எல்லாம் செஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ரொம்ப கவனமாக தொழில் செய்யக்கூடிய வருடமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய லீகலாக எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க, எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதே போல் இந்த வருஷம் கும்பராசி அன்பர்களுக்கு கடன் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலை உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெற, அப்போ என்ன ஆகும்னா கடன் நிறைய பேர் கொடுப்பாங்க, நீங்களும் அதை தேடி போவீங்க. அப்போ என்ன ஆகும், 2 ரூபா வட்டி கடன், 3 ரூபா வட்டி கடன், 5 ரூபா வட்டி கடன் தரேன் அப்படின்னு உங்களை யாராவது ஆசை வார்த்தை காட்டுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அதை கொடுத்துடலாம், 10 நாளில் கொடுத்துடலாம், 1 மாதத்தில் கொடுத்துடலாம், 3 மாதத்தில் கொடுத்துடலாம், வாங்கிடுவீங்க. அதெல்லாம் மாட்டுவீங்க. கவனமாக இருங்க, ஜாகிரதையாக இருங்க. இருக்கிற பிஸ்னஸை ரன் பண்ணுங்க, அது நல்லா போகும். புதுசாக எதுவும் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு சில பிரச்சனைகள், சண்டைகள், விரக்தி வரும். அது வேலை மூலிமா வரலாம், பிஸ்னஸ் மூலிமா வரலாம். அதை வீட்டில் காட்டாமல் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. மனைவியோ கணவரோ கோவப்பட்டால் கூட அதை கடந்து போகக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கணும். திருமணம் ஆகாதவர்கள் இந்த வருஷம் திருமணம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்துட்டு ஓகேவா இல்லையா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி 2 ஃபேமிலி பேசி செட் ஆகுதான்னு பாருங்கள். பையனுக்கு பிடிக்குதா பொண்ணுக்கு பிடிக்குதான்னு பார்த்து திருமணத்தை செய்து வைக்க வேண்டிய கடமை கும்பராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. காதலில் பிரச்சனைகள் வரும், காதலில் தோல்விகள் வரும், காதல்னால சில அவமானங்கள், கெட்ட பெயர்கள், அவப்பெயர்கள் வரும். அது மாணவர்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களுக்கு படிப்பில் பிரச்சனை வந்துடும், தேவையில்லாத ஒரு அவமானம் வந்துடும். அதனால் அம்மா அப்பாவுக்கு எல்லாருமே தலைகுனிவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இதில் நல்லது என்ன அப்படின்னா வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்போ வெளியூருக்கு போகலாமா சார், வெளிநாடு போகலாமான்னா தயவுசெய்து போங்க, சூப்பராக இருப்பீங்க. அந்த மாதிரி வாய்ப்பு வந்தால் எடுத்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் மனைவியை விட்டுட்டு போகிறோம், குழந்தைங்களை விட்டுட்டு போகிறோன்னு யோசிக்காதீங்க. அது அங்கே போனீங்க அடுத்த வருஷமே அவங்களையும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் நல்லா சிறப்பாக வாழ்கிறதுக்கு, ஃபேமிலியோடு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டிலே இருக்கீங்க, நான் சொன்ன பிரச்சனைலாம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அங்கே ஒரு இடம் மாற்றம், வீடு மாற்றம் பண்ணிக்கிறது நல்லது. வேலை மாற்றம் வாய்ப்பு இருந்தால் பண்ணிக்கங்க, எந்த பிரச்சனையும் வராது. இல்லை சார் மாற முடியாது, இந்த பிரச்சனை ஏதாவது கொஞ்சம் குறையுமான்னு கேட்டால் குறையும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக குறையும். இல்லை நான் முதல்ல அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நான் சொல்கிறதான் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனைகள் வரும். அங்கேயே கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பாதிப்புனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை அப்படியே தள்ளுங்க. ஒரு வருஷம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை தீர்ந்துடும். இல்லை நான் அதை உடனே சீக்கிரமாக முடிக்கிறேன், அது கணவன் மனைவி கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், இடம் சம்மந்தமான கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக அதை கையாள்வது சிறப்பு. உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு உபத்திரமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்கள செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா நல்லது. இது பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். இது 2த்துல இருந்தும் விலகுவதற்கு, இந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வருஷம் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தடி விநாயக பெருமானையும் அங்கே நாகரும் வச்சுருப்பாங்க, அதை ரெகுலராக வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சனிக்கிழமை போங்க, செவ்வாய் வெள்ளி போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சமாளிப்பதற்கான திறன் அந்த கடவுள் ஆசீர்வாதத்தில் கிடைக்கும். முடிஞ்சால் எல்லாருமே திருநாகேஸ்வரம், கீழே பெரும்பள்ளம், அதே மாதிரி காளஹஸ்தி போய் வழிபாடு செய்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து ஒரு விலக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நீண்ட காலமாக சரியில்லை, எனக்கு ஒரு 3 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை சார், 5 வருஷமாக சரியில்லை, 10 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லைன்னா அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினைகள். அது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது, அதேமாதிரி என்னென்ன தசாபுத்திகள் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறது ராகு தசை, கேது தசை, புதன் தசை. இந்த 3 தசைகளும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர சுப தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையிலும் சில பேர் பாதிப்பெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே நடக்குதான்னு கேட்டால் சில நேரங்களில் வாய்ப்பு இல்லை. அப்போ நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன பிரச்சனைகள் காரணம், என்ன கர்மா இருக்குது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா
கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கும். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு. கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது டீட்டெயிலாக, அதேமாதிரி தசாபுத்திக்கான பலன்கள் என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வைத்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கறது, தெய்வங்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், தெய்வத்தை எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்பகுதியை பார்த்துக்கலாம். அதாவது 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல சனி பகவான் என்ன பாவத்துல இருக்கார், 2ஆம் பாவத்துல இருக்கார். உங்களுக்கு பாத சனியா இருக்கார். பாத சனியா இருக்கவர் ஆல்மோஸ்ட் உங்களை பெருசா வறுத்து எடுத்து முடிச்சிட்டார். இப்ப அவர் பாருங்க, அவரே டயர்டாகி போய் படுத்து கிடக்குறாரு அப்படின்ற கதை தான். அப்ப நீங்க முக்காவாசி கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் கால்வாசி கிணறு தான். அப்ப நம்ம பெருசா சனியை நினைச்சு பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் சனிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அப்படின்றது நம்ம கொடுத்துதான் ஆகணும். அப்ப எதுல கவனமா இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வேலை செய்யற இடத்துல தேவையில்லாத பேச்சு அப்படின்றது வேண்டாம். குடும்பத்துல நம்ம பாருங்க, சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதுவா மறைஞ்சிடும். லைட்டா சின்ன இம்பாக்ட் தான். ஒரு 25% தான் அவரே ஆக்டிவா உங்களுக்கு செயல்பட போறாரு. பட் பியாண்ட் தட், அந்த 25% நம்ம குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள் வருதுன்னா அதுவா அடங்கட்டும் அப்படின்னு கம்னு விட்டுணும். நம்ம தலையிட்டு நான் இந்த பிரச்சனை இப்பயே குடும்பத்துல தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சா அது தீராது, அது இன்னும் வளரதான் செய்யும். ஆக அதுல கவனம் வச்சுக்கோங்க. நம்ம சுத்து வட்டாரம் நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்னமோ நம்மளை பார்த்தா திடீர்னு ஒரு व्यसனம் வரும், திடீர்னு ஒரு ஆவாதத்தனை அப்படின்றது வரும், திடீர்னு ஒரு போட்டி போறாம அதெல்லாம் வரும். அதெல்லாம் பெருசா கண்டுக்க வேண்டாம். அவங்கள நம்ம கடைசி வரைக்கும் கூட வர போறது இல்லை. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அது மட்டுமே போதுமானது. பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேல ராகு 1ஆம் பாவம், கேத்து 6ஆம் பாவம். ராகு 1ஆம் பாவம் ராகுவை பத்தி பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சுயஸ்தான ராகுத்துல டிமெரிட்ஸும் இருக்கு. பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை இருக்கு. எனக்கு இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வரும், ஒரு இனம் புரியாத குழப்பம் வரும். அதெல்லாம் லைட்டா தான் வரும். ஏன்னா நமக்கு பாருங்க, குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். கேத்து 7ஆம் பாவம், கலத்திரஸ்தானத்துல கேது. அப்ப நீங்க பாருங்க, கும்பராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு இடைவெளி, கும்பராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க கணவருக்கும் ஒரு இடைவெளி. பெருசா பாத்தீங்கன்னா அந்யோன்யம் இல்லாம இருக்கிறது. அதுக்காக சண்டை பிரச்சனை அப்படின்லாம் இல்ல. உங்களோட பார்ட்னர் பாத்தீங்கன்னா பிசினஸ்ல இல்ல ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம். அதனால உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இல்லாம இருக்கலாம், இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது கம்மியா இருக்கலாம். இதுவும் பிளஸ், பெருசா மைனஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே ரொம்ப இப்படியே இருந்தாலும் அந்த வாழ்க்கை சலிச்சிடும் இல்லைங்களா. கொஞ்சம் கேப் அப்படின்றது வேணும். அந்த கேப் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வரும். அது எந்த விதத்திலயும் மைனஸ் கிடையாது, ஒரு விதத்துல பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. இது பாருங்க ராகு கேது. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு 5ஆம் பாவம். குரு பகவான் அதிர்ஷ்ட குருவா இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல குரு. பொதுவா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு இருக்காரு அப்படின்னும் போது பூர்வீக, அதாவது இது வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருப்பீங்க, பூர்வீக ஜென்மாக்கள்ல நீங்க என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சிருக்கீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு அது மட்டும் இல்லாம அது காதல் அப்படின்ற விஷயத்தையும் குறிக்கக்கூடிய பாவம். பூர்வீகம், நம்மளோட குழந்தைங்க, அதையும் குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றதுனால பூர்வீகம் சார்த்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்கு, நிலப்பழம் இருக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. எனக்கு பூர்வீகத்துல நிலப்பழம் சொத்து பத்து எல்லாமே இருக்குங்க. நாங்க பாருங்க, இப்போ பாம்பே செட்டில் ஆயிட்டோம், டெல்லி செட்டில் ஆயிட்டோம், அந்த வியாபாரம் பண்றோம்னு நினைக்கிறோம், நல்ல வியாபாரத்துக்கு போக மாட்டேங்குது. இந்த காலகட்டத்துல அது நல்ல வியாபாரத்துக்கு போறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ரேட்டுக்கு போறதுக்கான ஒரு அமைப்பு, வியாபாரம் ஆகும். என் குழந்தைங்க தாங்க எங்களுக்கு பெரிய பிரச்சனை, என் பிள்ளைங்க தான் எங்களுக்கு தொல்லைங்க, அதுங்களால நாங்க கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். அதுங்களோட குணாதிசயங்கள்ல நல்ல மாற்றம், பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம், மனக்குமுறல், மனசஞ்சலம் இதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம்.
நிறைய பேர் குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்றாங்க. குழந்தை கூடுமா, நிறைய பேருக்கு கூட்டுறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நாங்க கும்பங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பிள்ளைய ரொம்ப நாளா லவ் பண்றோம், அந்த பிள்ளை எஸ்ஸே சொல்ல மாட்டேங்குது, நிறைய பேருக்கு எஸ் சொல்றதுக்கான அமைப்பு. நிறைய பேருக்கு புதுசா லவ் வரும், புதுசா ரிலேஷன்ஷிப் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வரும். கல்வி அப்படின்றது கொஞ்சம் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த படிப்பு அப்படின்றது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. நாங்க வந்து பாருங்க நீட் எழுதுறோம், ஐஐடி எழுதுறோம், இப்படி எத்தனை விஷயம் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாஸ் பண்ணி ஒரு நல்ல சீட்டு, ஒரு நல்ல வேலை, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி டிஎன்பிசி யூபிஎஸ்சி இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கான அமைப்பு நிறைய கும்பராசிக்கு இருக்கு. சனி பாத சனியா இருக்காருமா, சனி பாத சனியா தான் இருக்காரு, பெருசா வந்து ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது. அவரே 25% தான் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் கொடுப்பாரு. பட் அதிர்ஷ்ட குரு இத்தனை அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த விதத்திலயும் சந்தேகம் வேண்டாம். ஆக இது முற்பகுதி. சரி, இப்ப பிற்பகுதியை பாக்குறோம் அப்படின்னா சனி பாத சனியா தான் இருக்காரு. அந்த 25% இம்பாக்ட அவர் கொடுக்கணும்ன்ற சிச்சுவேஷன் தான் இருக்காரு. ஆனா குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப பாத சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. ராகு 1ஆம் பாவம், குருனோட பார்வை இல்ல, குரு சண்டால யோகம் இல்ல. அப்ப 1ஆம் பாவத்து ராகு என்ன பண்ணுவான், ஒரு இனம் புரியாத குழப்பத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு நான் ஒரு வண்டி வந்து கார் ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தோணும் ஐயோ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நம்ம குழந்தைங்களை யாரு காப்பாத்துவா, நம்ம மனைவியை யார் காப்பாத்துவா, இப்படி ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும். அதே மாதிரி எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். எதுலையுமே வந்து நாட் ஈஸிலி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற அந்த சட்டைட்டியே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் எதுலையுமே. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றீங்க, நல்லா திவ்யமா சாப்பிட்டுருப்பீங்க, அட போப்பா அங்க சாப்பிட்டதே எனக்கு பிடிக்கல, வேற எங்கன்னா சாப்பிடலாமா அப்படின்னு தோணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் போப்பா என்னத்தை சம்பாதிக்கிறது, வேற இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணும். அழகா வந்து பாருங்க ஒரு சோஃபா வாங்கணும்னு போயிருப்பீங்க, அழகா ஒரு ரெக்லைனர் சோஃபா வாங்கி போட்டிருப்பீங்க, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவீங்க, அவங்க வேற ஏதோ சோஃபா போட்டுருந்துச்சு, அதை விட இது நல்லா இருக்கு, இது வாங்கலாமா அப்படின்னு தோணும். இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒன்னத்தை விட ஒண்ணு பெட்டராவே தோணும். அது ஒரு கெட்டதுன்னு சொல்றதுக்கு இல்ல, அது வந்து நல்லதுக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. நம்ம அப்படி வந்து இன்னும் வேணும்னா நிறைய விஷயத்த செய்வோம் இல்லைங்களா, சாதிக்க முடியும். அது ஒரு மைனஸா நம்ம எடுத்துக்க வேண்டாம். சரி, கேது 7ஆம் பாவத்திலே தான் இருக்காரு. அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்ப சனியை பார்த்தாச்சு, ராகு கேதுவை பார்த்தாச்சு, குருவை பார்க்கணும். குரு இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அப்ப கும்பராசி அன்பர்கள் கடன்ல இருந்து ஃபர்ஸ்ட் விமோச்சனம் அப்படின்றது வந்துடும். எப்படி பூர்வீக சொத்து பத்து இருக்கு பாத்தீங்களா, அது எதையாவது வியாபாரம் பண்ணி, இல்லைன்னா தனிநபர் கடன் வாங்கி கஷ்டப்படுறீங்க இல்லைங்களா, பேங்க்ல லோன் வருது, இல்ல ஆபீஸ்ல லோன் வாங்கி அந்த தனிநபர் கடன் அடிச்சுட்டு மேக்சிமம் கடன் அடிச்சுட்டு நல்ல ஃப்ரீயா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நோய் வறுத்து எடுக்குதுங்க, வைத்தியம் பண்ணி எதுவும் எனக்கு சக்சஸ் ஆகல, இந்த காலகட்டத்துல நீங்க பண்ற வைத்தியம் எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நோயில இருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகள் அப்படின்றது கிடையாதுங்க. இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா. அதுக்கும் மேல குருனோட பார்வை 2ஆம் பாவத்தை பாக்குறாரு, தன குடும்ப வாக்குஸ்தானத்தை. குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், நல்ல செய்தி, உங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகிறது, இது எல்லாமே இருக்கும். குடும்பத்துல காசு நடமாட்டோம் அப்படின்றது நிறைய இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல செலவு இருந்துட்டே தாங்க இருக்கு, பட் வருமானம் அப்படின்றது வந்துட்டு இருக்கு, பெருசா கையை கடிக்கல, கடன் வாங்கி குடும்பத்தை ஓட்டுற மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி பாருங்க 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் உச்ச பார்வை பாக்குறாரு. தொழில்ல ஒரு மேன்மை முன்னேற்றம். நிறைய கும்பராசி அன்பர்கள் இப்பதான் புதுசா படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி வேலை செய்யறவங்க அந்த வேலையில ஒரு ப்ரொமோஷன், ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கடந்த 5 வருஷத்துல அந்த வேலையை வந்து விட்டுட்டு வேற இடத்துல வந்திருக்கும், திருப்பி அதே இடத்துக்கு போறதுக்கான அமைப்பு, இல்ல புதுசா அதை விட சூப்பரான வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு. தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க, இந்த தொழிலை இழுத்து மூடிட்டோம், தொழில் பெருசா லாபமா இல்லை, அதை விட ஒரு பெட்டரான தொழில் செய்யறதுக்கான அமைப்பு. ஆக மொத்தம் தொழில ஒரு மேன்மை முன்னேற்றம். உழைக்கிறதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா குரு உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ரெடி அப்படின்றதுதான் உண்மை. 12ஆம் பாவம் விரயஸ்தானத்துல உச்ச குருனோட பார்வை. இந்த விரயஸ்தானத்துல பார்வை இருக்கிறதுனால கும்பம் ஏதோ ஒண்ணு வாங்குறீங்க, ஒன்னு 2 வீலர் வாங்குறது, இல்ல கார் வாங்குறது, இல்லைன்னா வந்து ஒரு பிளாட் வாங்குறது, இல்லைன்னா வந்து பிள்ளைங்களுக்கு நகை வாங்குறது, அப்படி ஏதோ ஒரு சுப செலவு, பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு பொண்ணு இருக்குதுங்க அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு சேர்த்து ஒரு 1 கிராம் கோல்டு வாங்கினுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது செய்வீங்க. அப்படிக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக கும்பராசி அன்பர்கள் சின்ன சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன், அந்த சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த 2026 உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும்.
சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா இந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க. செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது வந்து சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.